வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் எந்திரவியல் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கிராக்ஸும், கேவிட்டீஸும் பார்த்துட்டோம். இன்னைக்கு பேலன்ஸ் 4 டாபிக் பார்க்கலாம். ஸோ சாலிட் இன்க்ளூஷன். இன்க்ளூஷன்னா நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ ஏதோ நம்ம வெல்டு மெட்டல்ல புதுசா ஒரு ஃபாரின் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூஷன் ஆயி அது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா தெரியறது தான் வந்து சாலிட் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. சாலிட் இன்க்ளூஷன்ல நெறைய டைப் இருக்கு. ஸ்லாக் இன்க்ளூஷன், ஃப்ளக்ஸ் இன்க்ளூஷன், ஆக்சைடு இன்க்ளூஷன், மெட்டாலிக் இன்க்ளூஷன். அந்த மெட்டாலிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன், காப்பர் வேற எதனா ஒரு மெட்டீரியல் இருக்கிறது. ஸோ இந்த மாரி வந்து தான் சாலிட் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஸ்லாக் இன்க்ளூஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எஸ்எம்டபிள்யூ வெல்டிங் அடிக்கிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாஸ் மல்டி பாஸ் அடிக்கும்போதும், ஒவ்வொரு பாஸ்க்கும் அந்த ஸ்லாக் வந்து கரெக்ட்டா ஒரு சின்ன பாயிண்ட் கூட விடாம வந்து அத கிளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பாஸ் போணும். பட் ப்ராப்பர் வெல்டர் வந்து கரெக்ட்டான வந்து மெயின்டெயின் பண்ணி அத கிளீன் பண்ணாம அடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து வரும். அதே தான் ஃப்ளக்ஸ் இன்க்ளூஷனும் அதே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஃப்சிஏடபிள்யூ ப்ராசஸ்ல வரும். ஆக்சைடு இன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் கரோடா இருந்ததுன்னா, அந்த ஜாப்ப வந்து கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு அடிக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆக்சைடா வந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆகி உள்ள அப்படியே வெ அ படிஞ்சிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சைடு இன்க்ளூஷன். டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா டிக் ப்ராசஸ்ல தான் வரும். ஸோ டிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெல்டு பூலுக்கும், எலக்ட்ரோட் டிப்புக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி, அது குறிப்பிட்ட ஒரு 1 இன்ச்சோ இல்ல 20 எம்எம்மோ 15 எம்எம் நார்மலா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அத மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி நம்ம எலக்ட்ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2.4 தான் இருக்கும். அந்த டங்ஸ்டன் டிப் சொல்றேன். ஆனா வெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, WPS பார்க்காம அவர் மட்டும் அவரோட இஷ்டத்துக்கு எலக்ட்ரோட் கரண்ட் குடுத்துருவாரு. ஸோ அதனாலேயும் அந்த எலக்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, உருகி ஊத்துரும். ஸோ இதனால டங்ஸ்டன் இன்க்ளூஷன் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ அடுத்த டாபிக் லேக் ஆஃப் ஃபியூஷன். லேக் ஆஃப் ஃபியூஷன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஃபியூஷன்னா என்ன? இணையறது. ஸோ அந்த இணையறதுல லேக் ஆகுறது. லேக் எதனால ஆகும்னா, நம்மளோட மெட்டீரியல் வந்து அதாவது எலக்ட்ரோடோ இல்ல ஜாபோ வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் மெட்டீரியலோ ஒழுங்கா மெல்ட் ஆகாம, அதில வந்து ஃபியூஷன் ஆகுறதுல இணையறதில நம்மளுக்கு பிரச்சனை வந்தா அது லேக் ஆஃப் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அந்த லேக் ஆஃப் ஃபியூஷன் வந்து 3 விதமா சொல்லுவாங்க. லேக் ஆஃப் சைடு ஃபியூஷன், இன்டர் ஃபியூஷன், ரூட் ரூட் ஃபியூஷன் சொல்லிட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைடு வால் ஃபியூஷன் தான். ஸோ பெரிய ரீசன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அ வெ ஹீட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்டர் ஃபியூஷன் குடுத்துருக்கேன். லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் குடுத்துருக்கேன். ரூட் ஃபியூஷன்னா நான் ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ரூட் ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாபோட ரூட் ஃபேஸ் வந்து அதிகமா இருக்கலாம். இல்ல அந்த மாரி பிரச்சனைனால வந்து ஃபியூஷன் ஆவாம இருக்கும். ஸோ லேக் ஆஃப் பெனிட்ரேஷன். இதுலயும் சேம் தாங்க. பெனிட்ரேஷன்ல 2 இருக்குங்க. ஒண்ணு இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன், இன்னொன்னு இன்கம்ப்ளீட் ரூட் பெனிட்ரேஷன். இதில நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூட் பெனிட்ரேஷன் குடுத்துருக்கேன். ஸோ இதுவும் அதே பிரச்சனை தான். லேக் ஆஃப் ஃபியூஷனுக்கு வர அதே பிரச்சனை தான். ஹீட் இன்புட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால, இல்ல வந்து ஃபிட் அப் ஸ்டேஜ்ல ரூட் கேப் கம்மியா இருக்கும். ரூட் ஃபேஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகளால லேக் ஆஃப் பெனிட்ரேஷனும் ஏற்படும். அதுக்கடுத்து இம்பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷன். இம்பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷன்னா ஒண்ணும் இல்ல. ஜாப் வெல்டிங் அடிச்சதுக்கப்புறம் அதனோட ஷேப்பும், டைமென்ஷனும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி இல்லாம இருக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அண்டர் கட் குடுத்துருக்கேன். அண்டர் கட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா வந்து நீங்க வெல்டிங் வந்து வெல்டோட வீவிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்க மிக் அடிக்கும்போது, நீங்க அத அடிச்சுட்டு வீவிங் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேக்ஸிமம் 10 தான் அலோவ்டு. பட் நம்ம வெல்டர் வந்து என்ன பண்ணுவாரு, ஃபில்லட் ஜாயிண்ட்டுக்கு அது மாரி அவரு கணக்கே இல்லாம அடிச்சுட்டு போவாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கிற நம்ம பேரண்ட் மெட்டீரியல் வந்து ஒரு லேயரா ஒரு சின்ன லேயர் மாரி ஆக்சுவலி இந்த பிக்சர்ல கரெக்ட்டா தெரியல. ஸோ நீங்க பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அண்டர் கட் தான் நெறைய பார்ப்பீங்க வெல்ட் விஷுவல் பார்க்கும்போது. சைடுல நம்ம வெல்டு பீட ஒட்டுன மாரியே அப்படியே டெப்த்தா ஒரு சின்ன கட்டிங் மாரி போயிருக்கும். இது அண்டர் கட் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வெல்டர ட்ரெயின் பண்ணணும். WPSஅ பார்த்து அவர வந்து வெல்டிங் கரண்ட் குடுக்க சொல்லணும். இது பண்ணாலே முடிஞ்சிரும். அதே மாரி எக்ஸஸ் வெல்டு மெட்டல் காரணம் முக்கியமான பிரச்சனைனா, வெல்டர் வந்து கரெக்ட்டான எலக்ட்ரோடு செலக்ஷன் வந்து எடுக்க மாட்டாரு. ஸோ அவங்க WPSல குடுத்திருப்பாங்க 2.4 mm, 3.15 mm அதுக்கு அடுத்து 4 mm சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. நம்ம வெல்டர் வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா 3 mm, 3 mm 3.15, 3.15 அடிச்சுட்டு வந்துருவாரு. ஸோ அந்த டைம்ல அதனால வெல்டு பீடோட மேல சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பை குடுக்காது.
அதே மாதிரி எக்ஸஸ் பெனிட்ரேஷன் வந்து எதனால் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அப் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரூட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கிறது. ஸோ அந்த வெல்டர் வந்து என்ன பண்ணுவார், ரூட் கேப் அதிகமாக வச்சதால் அதை ஃபியூஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ராவல் ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக கொடுத்துட்டு போவார். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃபியூஷன் ஆகும், உள்ளே வந்து ஜாப் வந்து ஊடுருவி போகும் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு அது திரும்ப ரீஒர்க் மாதிரி தான் கொடுக்கும் அது. இதே பிரச்சனை தான் ட்ராவல் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே எக்ஸஸ் வெல்டு மெட்டலாக வரும். எக்ஸஸ் பெனிட்ரேஷனுக்கும் இதான் ரீசன். அதுக்கடுத்து ஓவர்லேப் பார்த்துங்க. ஃபில்லட் ஜாயிண்ட்டு அந்த பிக்சரில் பாருங்கள். ஃபில்லட் ஜாயிண்ட்டில் எக்ஸஸாக அவர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாக வந்து வெல்டிங் அடிச்சுட்டு போகிறதால இந்த ஓவர்லேப் வரும். ஸோ நம்மளுக்கு அது ஒரு ஃபில்லட் ஜாயிண்ட் மாதிரியே இருக்காது, என்னமோ மெழுகு கீழே ஊற்றின மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். வெல்டரை வந்து எல்லாமே ரீட்ரைன் பண்ணாலே இந்த இர்ரெகுலர் ஷேப் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். வெல்டரை வந்து கரெக்டாக ட்ரைன் பண்ணணும். அதே மாதிரி டபிள்யூபிஎஸ்ஸை பார்த்து அவருக்கு வந்து செட்டிங் போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி லீனியர் மிஸ்அலைன்மெண்ட், ஆங்குலர் டிஸ்டார்ஷன், இது ரெண்டுமே ஒரே ரீசனால தான். ஏன்னால ஃபிட்டப் ஸ்டேஜில் கரெக்டான வந்து கிளாம்பிங் பண்ணி கரெக்டாக 180 டிகிரி தான் 2 ஜாமும் இருக்கணும்னா அது மாதிரி ஃபிட்டப் போட மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸஸ் வெல்டிங் ஹீட் இன்புட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாலையும் இந்த ஆங்குலர் டிஸ்டார்ஷன் வரலாம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்டர்பாஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட டைமென்ஷன் கண்ட்ரோல் ப்ரொசீஜரில் நம்மளுக்கு இருக்கும், எங்கே வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைனா லீனியர் மிஸ்அலைன்மெண்ட் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து அதை ஹீட் பண்ணி நீங்கள் ஜாபை வந்து ரீஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இர்ரெகுலர் வித் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். வெல்டரோட அன்ட்ரைன் தான் சொல்லலாம். இது வெல்டோட ஸ்கில் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வெல்டு பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவருக்கு வந்து இருக்கணும். அவர் என்னமோ ஒன்று திங்கிங் பண்ணிவிட்டு வெல்டு பீடை வந்து கரெக்டாக இல்லாமல் அடிக்கிறது இது. ஸோ திரும்ப வந்து நம்மளே வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இது அந்த இடத்துல மட்டும் கிரைண்டிங் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெல்டையே வந்து நம்ம வந்து குடஞ்சி வைப்போம். அது திரும்ப திரும்ப ரீஒர்க் தான் வரும். அதே மாதிரி பேர்ன் த்ரூவும் பார்த்தீங்கன்னா ரூட் கேப் அதிகமாக இருக்கிறதால நம்ம அந்த இடத்துல அதிகமான வெல்டு மெட்டீரியல் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேர்ன் த்ரூவும் ஏற்படலாம். ஒழுங்காக ஃபியூஷன் ஆகாமல் ஜாப் வந்து கட் ஆன மாதிரி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜிங் பண்ணிட்டு தான் திரும்ப நம்ம வந்து ரீஒர்க் பண்ணி ஆகணும். மிஸ்செலேனியஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட மேன்மேட் எரர்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க் ஸ்ட்ரே இது. அதே மாதிரி இது வந்து ஸ்பேட்டர். ஆர்க் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வெல்டர் வந்து என்ன பண்ணுவார், மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையா, எலக்ட்ரோடு வந்து கரெக்டாக கரண்ட் பாஸ் ஆகுதா அப்படி இல்லையான்றதுக்காக சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை அவரோட ஹெல்ப்பரோ யாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஜாபோட அந்த கிளாம்ப் ஹோல்டர் கிளாம்ப் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா, உங்களோட எர்த்து கிளாம்ப் வந்து லூஸாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வெல்டிங் அடிக்கும்போது இந்த மாதிரி ஆர்க் ஸ்டே வரும். ஸ்பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட் இன்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மிக்கில் இல்லை எந்த ஒரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஜென்ரலாகவே ஸ்பேட்டர் வந்து வரும். ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். டபிள்யூபிஎஸ்ஸை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் எல்லா இதுவும் முடிச்சுட்டேன். நான் ஓவராலாக ஒரு சிங்கிள் லைன் தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள், எதனால் வருது மேக்ஸிமம் ரீசன் இது தான். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ கைஸ்.